வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமடர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதியுள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னொரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு, மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குருபலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குருபலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலைவாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருபலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதுவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். நட்சத்திரங்களுடைய வரிசையில் 12வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருதயம், நெஞ்சு, ஜஸ்ட்டு அப்படி சொல்லக்கூடிய இந்த மார்பகம் பகுதிகளில், இந்த மூச்சு விடக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வயசானவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் வயதானவர்களுக்கு வரக்கூடிய இயல்பாக வரக்கூடிய உடல் உபாதைகள் வர்றதுக்கு காத்துட்ருக்கு. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போதுமே நான் சொல்கிறேன், இப்போ மட்டும் இல்லை, உத்திர நட்சத்திரக்காரங்க சின்ன வயசு உள்ளவங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த சர்க்கரை போன்ற நோய்களை தூண்டக்கூடிய உணவுகளை இப்போதிலேருந்தே தவிர்த்துட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாட்டு சர்க்கரையில் டீ சாப்பிட்றது, அதே மாதிரி கல்லுப்பு தூளுப்புகளை தவிர்க்கிறது போன்ற விஷயங்களை பயன்படுத்துங்க. இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இயற்கையில் விளையக்கூடிய உணவுகள், இயற்கை உணவுகள் இதை எடுத்துக்கோங்க. டயட் ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணணும். உத்திர நட்சத்திரக்காரங்க பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கப்புறம் குறிப்பாக உங்களுக்கு கால் முட்டி போன்ற விஷயங்களும் சரி, வாகனம் போன்ற விஷயங்களும் சரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வாகனத்தில் ரொம்ப வேகமாக போகிறது, இது போன்ற விஷயங்கள், ஹெல்மெட் இல்லாமல் போகிறது, அதனால் ஃபைன் கட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உண்டு. வாகனத்தை எடுக்கும்போதே பெட்ரோல் இருக்கா டீசல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எடுக்கிறதா இருக்கட்டும். வாகனத்தில் பிரேக் பிடிக்குதா, வாகனம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எடுக்கணும். வாகனத்தினால நீங்கள் துன்பங்களை அனுபவிக்கணுன்றதுக்கு இருக்குது. நீங்கள் கரெக்டாக போவீங்க, எதிர்முனையில் வரவன் தப்பாக அடிச்சிடுவான். அடித்தது மட்டும் இல்லாமல் நீ தான் அடித்தேன்னு பிரச்சனை பண்ணுவான். ஸோ அது ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமையாக போயிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இப்போ இருக்க சமுதாய அமைப்புக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஸோ உங்களை நீங்கள் சரியாக வச்சுக்கோங்க அப்படின்றது தான் நம்மளுடைய ரெக்வஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி பலன்கள், அதாவது 2/6/2026 அன்று நிகழக்கூடிய மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு, அதாவது கன்னி ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோ மூலமாக பார்க்குறோம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு 4க்கும் 7க்கும் உடைய குரு பகவான் உச்ச வீட்டுக்கு வராங்க. ஸோ 4, 7 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்பு, உச்ச வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இப்படி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யோகம்தானே தவிர ஒரு நெகட்டிவாக சொல்லக்கூடிய அமைப்புகள் எதுவும் இல்லை. சரி, என்ன விஷயத்தில் என்ன அமைப்புகளை கொடுப்பாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை கொடுப்பாங்க. கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை கொடுப்பாங்க. சமுதாயத்தில் நிச்சயமாக ஒரு பொறுப்பு கிடைக்கும், தலைமை பதவிகள் கிடைக்கும். ஒரு விஷயத்துக்கு முன்னே உங்களை வச்சுக்குவாங்க, கௌரவமான ஒரு அமைப்பு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் உச்சமடைகிறாங்க உங்கள் ராசியிலேருந்து 11ஆம் இடத்துல. உச்சமடைகிறது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 4 அப்படின்றது சமுதாயம், 4ன்றது உறவுகளுக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள ஒரு முக்கியமான இடத்துல உங்களை வைப்பாங்க. அதான் இவர் பெரியவர், இவருக்கு எல்லாம் தெரியும், இவர் சொன்னால் சரி அப்படின்ற ஒரு அமைப்புக்கு கொண்டு வருவாங்க. ஸோ உங்களுடைய 3ஆம் வீட்டை குரு உச்சம் பெற்று பார்க்குறது அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும், ஒவ்வொரு அடியும் வெற்றி அடையும். அப்போ வெற்றி அடையக்கூடிய ஒரு பாதையில் நீங்கள் பயணிக்க போகிறீங்க. உங்களுடைய பாதை சரியான பாதையாக இருக்குது. இது நாள் வரைக்கும் நீங்கள் போன பாதை சரியில்லை தான், ஆனால் இனி நீங்கள் நடந்து போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது சிறப்பான ஒரு இடத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது அளப்பரிய நன்மை. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 11ல் உச்சமாகி 5ஆம் வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய யோகம். நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் ஆசைப்படுறீங்களோ அடுத்த நொடி அது அந்த செயலாக மாதிரி நிற்கும். சரி, இது நடந்துட்டால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது அந்த காரியம் நடக்கும். இந்த காரியம் நடந்தால் இந்த நன்மை நமக்கு நடக்கும் நீங்கள் யோசிக்கும்போது அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நடக்க போகுது. குறிப்பிட்டு சொல்லப்போனோம் அப்படின்னா, கன்னி ராசிக்கு பெரும்பாலும் தாய்ப்பாசம் கிடைக்கிறதே இல்லை. அம்மாவோடைய ஒரு பாசம், சப்போர்ட்டு, அன்பு அப்படிங்கிறது கிடைக்கும். தாய் வழி சொத்து, அதே மாதிரி திருமணத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு தாய் வழியிலேயே பொண்ணு அமையும். தாய் வழியில் பொண்ணு அமைஞ்சது அப்படின்னா கவனிக்க வேண்டிய இடம் தான்.
தாய் வழியில் அமைகிற பொண்ணை மட்டும் கவனித்து பொருத்தணும். ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் தாய் வழியில் பொண்ணு அமைஞ்சு பொருத்தம் பார்த்து அமைச்சிட்டாங்கன்னா, ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு அங்கே தான் அமையும். அப்படி அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருமணம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கிறது அப்படிங்கிறது சிரமமான விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கும்போது உச்சம் பெற்ற குருவாகி 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த பொருத்தம் கூட கொஞ்சம் நல்ல வகையில் அமையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறதுனால நீங்கள் திருமண பந்தத்தை ஏற்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்காங்க அப்படின்ற இன்னொரு சிந்தனையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அவர் 6 கூடையவர் 5 கூடையவர். 6ஆம் இடத்து அதிபதி 7ல் இருந்து சனி நின்று திருமணம் பண்ணுவது அப்படிங்கிறது நல்ல நிதானித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, அப்படி இருந்தாலும் கூட குருபவன் உச்சம் பெற்று அங்கே பார்க்குறாரு, 9ஆம் பார்வை பார்த்துறாரு. பிரச்சனை இருக்குது, ஆனால் அதுக்கு சரியான சொல்யூஷன், அது தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த சனி பகவானை குரு பகவான் மட்டும் பார்க்கல அப்படின்னு சொன்னோம்னா சிக்கலான ஒரு விஷயத்துக்குள்ளே இழுத்து விட்டுருவாங்க. அதே மாதிரி ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வருவோம். அதே போல் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த 12 மாத காலகட்டங்கள் காதல் திருமணங்கள் கூடி வரக்கூடிய காலகட்டம். ஆனால் எப்போதுமே சரி, கன்னிராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் வெற்றி அடைவதே இல்லை. இதை நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். எல்லோரும் லவ் பண்ணுறாங்க, அதாவது 100க்கு 60% லவ் மேரேஜ் நடக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அது கன்னிராசிக்காரங்களுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தின்படியும் சரியாக இருக்கான்றதை பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் பலன் மாறும். கன்னிராசி அப்படிங்கிறதுனால உடனே நம்ம எடுத்த கவுத்தோன்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் கன்னிராசியும் கவனிக்கணும். உங்களுடைய ராசிக்கு இப்போது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். செப்டம்பர் மாதத்தில் முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் வரும். செப்டம்பர் மாதங்களில் நீங்கள் வாகனத்தில் போகிறது, விபத்துக்கள் ஏற்படுத்திக்கிறது, இது போன்ற அடி காயம் ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் செப்டம்பர் மாதத்தில் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, புதுசாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு, பாலக்கால் போடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் இந்த செப்டம்பர் மாதத்துல தான் வீடு பாலக்கால் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த மாதங்களில் ஏற்படும். குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு முழு யோகமான காலகட்டம். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்குறவங்க வர்ற செப்டம்பர் மாதத்தில் அதுக்கான தீர்வுகளை எடுத்துக்கோங்க. ஒரு ஜோதிடரை அணுகி என்ன பரிகாரம் செய்யணும், எங்களுடைய விதி அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 12 மாதத்தில் கொடுத்தா மிகப்பெரிய ஒரு நல்ல குழந்தைய கொடுத்துருவாங்க. இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டுறாதீங்க. நழுவ விடாமல் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நிச்சயமாக கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சியில் குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அந்த அமைப்பை சரியான வகையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குரு பயிற்சியில் 12 ராசிக்கும் நம்ம பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள்.